பணம் குடுக்கல் வாங்கல் தொடர்பா பண்ணையாரோட லெஃப்ட் அண்ட் ரைட்டா ஒருத்தர் இருக்காரு. ம்ஹ்ம். பெப்சி முரளின்னு சொல்லிட்டு. ஓகே. அவரு வட்டிக்கு பணம் குடுக்குற ஒரு தொழில். அவரு பல பஞ்சாயத்துகள கையெடுத்து முன்னாடி நின்னு நடத்துறவரு. ம். ஜாதின்ற பேர வச்சுக்கிட்டு பல பஞ்சாயத்துகள முன்னாடி நின்னு நடத்துறவரு. யாரு? பெப்சி முரளி. பெப்சி முரளி. ம். அவரு ஒரு பஞ்சாயத்த கொண்டு வராரு. ஒரு குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்த. ம். கொண்டாந்தவொன்னே சம்மந்தப்பட்ட நபரை வந்து பண்ணையார் ஆட்கள் வந்து நேரடியா சேத்துப்பட்டுல போய் மிரட்டுறாங்க. ஓ! "நீ குடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுத்து. இத்தன நாளுக்குள்ள ம். எங்களுக்கு வந்து செக் வரணும். இல்ல உன்ன சுட்டுப்புடுவேன்." ம்ஹ்ம். அப்படி சொல்லிட்டு பண்ணையார் வந்து மிரட்டுறார். ஓ! மிரட்டுனோனே இது வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகுது. ஓகே. அந்த புகார் செய்தவர் வந்து திரு சமீர். ஓ! அவரு வந்து ஃபாத்திமா பீவி. அப்ப கவர்னரா இருந்த பாத்திமா ஃபாத்திமா பீவியோட பீவிக்கு உறவினர் அவர். மிக நெருக்கமானவர். ம். நெருக்கமான உறவு. ம். அவரு சொல்றாரு, "எனக்கே சேஃப்டி இல்ல சென்னையில." ம். உடனே அந்த புகார் வந்து பண்ணையார சேர்க்கப்படுறார். ம். முதல் குற்றவாளியா வெங்கடேச பண்ணையார சேர்க்கறாங்க. ம். 2வது குற்றவாளியா பெப்சி முரளிய சேர்க்கறாங்க. அந்த மிரட்டப்பட்ட வழக்கு. அதாவது 307 கொலை ம். மிரட்டல் வழக்கு. ம். அந்த அடிப்படையில தான் அவரு தங்கியிருந்த ஃப்ளாட்டுக்கு போறாங்க. என்கவுண்டர் நடக்குது. அவர் இறந்து போறார்.